ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு ப்ராங்க் வீடியோ போட்டிருந்தோம். அதில் நிறைய பேர் பார்த்துருந்தீங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அதேமாரி தொடர்ந்து எனக்கு உங்கள் சப்போர்ட்டையும் ஆதரவையும் நீங்கள் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு யூடியூபர் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு நம்ம விருந்து சமைச்சு போட்டிருந்தோம். அதில் வந்து நாங்கள் என்னென்ன பண்ணோம், என்ன சமைச்சோம் அப்படின்ற வீடியோ தான் இன்றைக்கி நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். சக்தி ரஞ்சி யூடியூப் சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா, நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெஸ்ட்டு வராங்க. அந்த கெஸ்ட்டு வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவங்க தான் நம்ம வீட்டுக்கு இன்றைக்கி லஞ்சுக்கு வராங்க. அந்த வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து சமைக்க போகிறோம். அதனால ப்ரிப்ரேஷன் தான் நடந்துகிட்ருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அந்த வீடியோ நான் எடுப்பேன், கேமராமேன். அக்கா ஸ்கூலை கட்ட வச்சுட்டு இன்னைக்கு இவங்க இருக்கிறாங்க. மிஸ் யாருன்னா பார்த்தீங்கன்னா பாருங்கள், பிரியங்கா. கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தானே, சேதராப்பட்டில் படிக்கிறாங்க. ஹாய் சொல்லுங்க விஸ்வி, ஹாய் சொல்லுங்க. தீட்சம்மா அண்ணன் பட்டி இது என்ன பார்க்குது? இது நாய்க்குட்டியா? இது உத வேணுமா? இதுக்கு அண்ணா வேணும். இதுக்கு தங்கப்பட்டி. இது என்ன பார்க்குது? இந்த பேங்கிள்ஸ்லாம் பார்த்தீங்களா, நானே செய்வேன். இது வந்து பாப்பாவுக்காக செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். இதை போடுங்க கையில். இந்த பேங்கிள்ஸ் வந்து பிரியாங்காவுக்கு சைஸ் இல்லை, சின்ன சைஸ் தான் செஞ்சுட்டு வரணும். இதை போடுங்க. எப்படி இருக்கு வளையல்? நல்லா இருக்கா? சொல்லுங்க. இந்த சமையலில் இதுக்காக செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன செய்கிறீங்க? ரசம் வைக்கிறேன். சாப்பாடு வந்துட்டுருக்கு. அம்மாவும் அங்கே சாப்பாடு வச்சுட்டு இருக்காங்க. அம்மா போய் என்ன சமைக்கிறாங்கன்னு பார்ப்போம். தாத்தா வந்து ஈசை புடைக்கிறாரு. இந்த மழை டைம்லலாம் வந்து ஈசை வரும், அதை பிடிச்சி புடைக்கிறாங்க. நிறைய ஈசை இருக்குது போல. தாத்தா என்ன பண்ணுறீங்க? அம்மா சாப்பாடு செய்கிறோம். பயிர் வந்துட்டா? பயிரில் அரிஞ்சிட்டிங்களா? அம்மா வந்து சமையல் செய்கிறாங்க. ரெண்டு பேர் என்ன பண்ணுறீங்க? மாதுளம்பழம் சாப்பிட்றீங்களா? என்ன இங்கே ஒருத்தவங்க செல்லம் என்ன பண்ணுது? செல்லத்துக்கு ட்ரெஸ்ஸு மாற்றுமா? சமையல் வேலை முடிஞ்சிடுச்சா பார்ப்போம். சமையல் வேலை முடிஞ்சிடுச்சா? முடிஞ்சிடுச்சு. வாங்க என்னென்ன சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாம். இந்த ரைஸு, ரசம், மோர், இது வந்து உருளைக்கிழங்கு பொரியல், பார்த்திங்கன்னா சாம்பார். எல்லாமே வெஜ்ஜு தான். நம்ம வீட்டுக்கு முதல்ல யார் வந்தாலுமே வெஜ்ஜு தான் சமைச்சு கொடுக்கணும். அடுத்த இன்னொன்று இருக்குது, கோஸ் பொரியல்.
இப்போ வந்து அப்பளம் பொரிச்சிட்ருக்கேன், எண்ணெய் வானல் காயுது. பாத்திரம்லாம் விளக்காம பாத்திரம்லாம் விளக்கணும். கரெக்டாக இருந்தது. நம்ம சாப்பாடு செஞ்சு முடிச்சிட்டோம். கரெக்டாக அவங்க வந்துட்டாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் நாங்கள் உள்ளே கூட்டிகிட்டு போய் தண்ணிலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் உடனே நாங்கள் வந்து சாப்பிட சொல்லிட்டோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆகிடுச்சு, 1:30 ஆகிடுச்சு. அதனால் உடனே சாப்பிடுங்கன்னு சொல்லியாச்சு. அவங்க வந்தவுடனே எல்லாருக்குமே சாப்பாடு பரிமாறிட்டோம். எல்லாருமே நல்லா பேசினாங்க. எப்படி சொல்கிறது, அவங்க பெரிய யூடியூபர் மாதிரி நம்மக்கிட்ட நடந்துக்கவே இல்லை. அந்த பாரபட்சமே இல்லாமல் எங்ககிட்ட நல்லாவே பேசினாங்க. நம்ம அவங்கக்கிட்ட சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு கேட்கலாம். என்ன சாப்பாடுலாம் எப்படி இருக்கு? நல்லா சூப்பர். நீங்க சாப்பிடுங்க, உட்காருங்க. இல்லை, நீங்கள் சாப்பிடுங்க, நான் சாப்பிட்றேன். நீங்கள் சாப்பிடுங்க. ஜாலியா பேசலாம். நீங்கள் சாப்பிடுங்க, நான் சாப்பிட்றோம். வந்திருந்தவங்க எல்லாருமே நம்மக்கிட்ட வந்துட்டு நல்லா பேசியிருந்தாங்க. அம்மா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் ஒரு படி மேலே நல்லாவே அவங்க ரொம்ப எங்கள் கூட அட்டாச் ஆகிட்டாங்க. அம்மா வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே எங்களை பிரியங்கா வாமா, தண்ணி வை, ஃப்ரிட்ஜில் தண்ணி வைமா, பிரியங்கா அங்கே வா, ரஞ்சினி வா, எல்லாரையுமே வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கவங்க, நம்ம ரொம்ப நாள் பழகி இருக்கிறவங்க, நம்ம பேசி பழகும் பார்த்திங்களா, அந்த மாதிரி அம்மா பேசுனாங்க. எனக்கு வந்துட்டு அம்மாவை ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா பேசினாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸ்கெலாம் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து அவங்களோட கீர்த்தனா சிஸ்டரோட பையன் அவங்க வந்துட்டு நம்ம தங்கச்சி பொண்ணு கூட விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க குட்டீஸ்கெலாம் என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சித்தப்பா வந்துட்டு மதியம் லஞ்சுக்கு வந்திருந்தார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பலாப்பழம் ஒன்று இருந்தது, சரி அவங்களுக்கு கட் பண்ணி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பண்ணி முடிச்சுட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கேம்ஸு, அதுக்கப்புறம் ஒரு டான்ஸ் வீடியோலாம் எடுத்துருந்தோம். அதெல்லாம் ஷார்ட்ஸில் வரும், பாருங்கள் மிஸ் பண்ணாமல். எங்கள் அம்மாவும் அக்காவும் சேர்ந்து செஞ்சாங்க. எல்லாமே நல்லா கவனிக்கும். இல்லை, நாங்கள் நான்வெஜ் தான் செய்யலாம்னு இருந்தோம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வெஜ் தான் கொடுக்கணும். அது நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் வரும்போது கண்டிப்பாக இவங்க என்னோட குழந்தை. உங்க குழந்தையா? அவங்க செம்ம அட்டகாசம். அவங்க கூட சேர்த்தீங்க. அம்மா பொண்ணு பிடிச்சிருக்கா? பொண்ணு பிடிச்சிருக்காமா? பொண்ணு சூப்பர். நம்ம சித்தி வீட்டு பின்னாடி பூத்தோட்டலாம் இருந்தது. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு கூட்டின்னு வந்து சுற்றி காமிச்சிட்டதுக்கப்புறம் சரின்னு வீட்டுக்கு போயிட்டு ஒரு சின்ன கேம் விளாட்லான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கேம் விளாடிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீடு பிடிச்சிருக்கா என்னன்னு சரி கேட்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அப்போ வந்து பிரதரும் சிஸ்டரும் பேசிகிட்டு இருந்தாங்க. அண்ணன் தங்கச்சியும் பார்த்திங்கன்னா நம்மலாம் டிவியில் தான் இந்த மாதிரிலாம் பார்க்க முடியும், நாங்கள் ரியலாகவே பார்த்தோம். எங்களெல்லாம் சொல்ல போனால் கொஞ்சம் பொறாம கூட இருந்ததுங்க. எங்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் அப்படின்ற ஒரு பாசமே எங்களுக்கு கிடையாது. ஏன்னு பார்த்திங்கன்னா எங்களுக்கு அண்ணனே கிடையாது. நாங்கள் 3 பேருமே பொண்ணு தான். இவங்க கூட பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, நாங்களாம் ஒரு அன்லக்கி அப்படி தான் சொல்லலாம். டிவியில் தான் நம்ம பார்த்துருப்போம் இந்த மாதிரி அண்ணன் தங்கச்சி பாசமாக இருக்கிறது. ஆனால் வந்து ரியலாகவே நாங்கள் பார்த்துருந்தோம். அவங்க ஃபேமிலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யாரும் நம்ம சேனலில் பார்க்கலன்னா ஃபேமிலி ட்ராமா எஸ்கேபின்னு யூடியூப்பில் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி எங்கள் பாசக்கார ஃபேமிலியோட சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களோட சேனல் நேம் பார்த்தீங்கன்னா சக்தி ரஞ்சி. நாங்கள் கீழே டேக் பண்ணுறோம், மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களை பார்க்கணும்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கள் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு பார்த்துக்கே எங்களுக்கு மனசு வரல. நாங்கள் இப்போ வந்து அவங்கள எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கோம். இந்த சாப்பாடுலாம் உனக்கு சாம்பார்லாம் செம்ம சூப்பராக இருந்துச்சு. இன்னொரு வாட்டி கூட சாப்பிடலாம். அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. சாப்பிட்டு போங்க. எல்லாமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்மள நல்லா வந்து நல்லா உபசரிச்சாங்க. இங்கே வந்ததே ஒரு யாரும் மாதிரி நாங்கள் வரல, யாரோ மாதிரி வந்தோம். ஆனால் இங்கே வந்த பிறகு எங்கள் கூட பிறந்தவங்களாம் எங்களை கவனிச்சாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.